உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி அதிகார நந்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே எல்லா ஆலயங்களிலும் சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு நந்தி இருப்பார். அவர் தான் தரும நந்தி. அவருக்கு பின்னாடி நின்று நம்ம இறைவனை வழிபாடு பண்ணோம்னா தருமத்தின் வழியில் நின்று இறைவனை வணங்குவதாக அர்த்தமுங்க. அது மட்டும் இல்லை, அந்த நந்தி பகவானுடைய மூச்சு காத்து சிவபெருமான் மீது தொடர்ந்து பட்டுக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் சிவாலயங்களில் நம்ம நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் குறுக்கால போயிட்டு நம்ம நிற்கக்கூடாது. அந்த மூச்சு காற்று படுவது தடைபடும். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய முழு நேர தரிசனம் நம்ம கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அது ஒரு மிகப்பெரிய பாவத்திலையும் சேர்ந்துடும். அதனால தான் எல்லா சிவாலயங்களிலுமே நம்ம சிவபெருமானுக்கு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ நின்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். தர்மத்தின் வழியில் நின்று நம்மை வழிகாட்டக்கூடிய தரும நந்தி அவர்களுடைய புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிட்டு, நீங்கள் போகிறப்ப யார் அதிகார நந்தி, அவரை வழிபடுறதுனால என்ன பலன், யார் தரும நந்தி, அந்த தர்மத்தின் வழியில் எப்படி நிற்க வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் ஆலயத்துக்கு போகும்